அப்படியே வானதி அக்காவிட்ட கூப்பிட்டு என்னக்கா இப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாவே அப்படின்னு கேட்ட அக்கா சொல்றாங்க, இந்த தொகுதிக்கு நான் தானே பொறுப்பு, அப்ப என்கிட்ட கூப்பிட்டு இந்த ஆண்டா திட்டம் இந்த ஆண்டா இது அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல இல்லையா? நான் ஒரு மாடிஃபை பண்ணா எல்லாம் நடந்திருக்கும்ல, நீங்களே கமுக்கமா பண்ணா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. 2026 நாங்க வர்றோம், சடக்குன்னு ரயில விடுறோம் அப்படின்ட்டாங்க. அட திருப்பியும் சொல்றேங்க, மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் எடுத்துறது நானா அதிகாரியா? பண்ணிட்டு இருக்கேன். கோயம்புத்தூர் மெட்ரோவுக்கு என்னோட முதல் பேச்சு சட்டப்பேரவையில, கோயம்புத்தூர் மெட்ரோ முதல் பேச்சு. தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்கிட்ட வேணா அதிகாரத்தை கொடுக்க சொல்லுங்க. இன்னும் 4 மாசம் தானே அதிகாரத்தை கொடுக்க சொல்லுங்க. அதிகாரம் இப்போ இந்த டிபிஆர் ரெடி பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும் இல்லையா? எம்எல்ஏ கொடுக்கலான்னு ஏதாவது சட்டம் இருக்கா? எம்பி கொடுக்கலான்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் தானே கொடுக்கணும். அப்ப அவங்க தானே கொடுக்கணும். இல்ல தேர்தலுக்கு அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? 2026 அப்புறம் ஒழுங்கான டிபிஆர் தயாரிக்கிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றேன்.